எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன் பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 18க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, தூண் எனும் பொருள் தரும் சொல். தூண் எனும் பொருள் தரும் சொல். மதலை. மதலை. இரண்டாவது கேள்வி, பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை ஆகிய நூல்களின் ஆசிரியர். பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை ஆகிய நூல்களின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். தொண்டைமான் இளந்திரையன். உருத்திரங்கண்ணனார் வாழ்ந்த ஊர். உருத்திரங்கண்ணனார் வாழ்ந்த ஊர் கடியலூர். கடியலூர். கடலில் துறையறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைப்பது. கடலில் துறை அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைப்பது கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம். கடலில் துறையறியாமல் கலங்குவது கப்பல். கப்பல். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம். அடுத்து, வானம் ஊன்றிய மதலை போன்றது. வானம் ஊன்றிய மதலை போன்றது கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம். இயற்கை வங்கூல் ஆட்ட. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். வங்கூல்னா காற்று. காற்று. மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். வங்கத்தில். வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது. புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது கடல். கடல். பெருங்கடல். இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல். பெருமை கூட்டல் கடல் பெருங்கடல். இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது இன்றாகி. இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை. எதுகை இடம்பெறாத இணை இரவு இயற்கை என முதலெழுத்து தான் ஒன்றி வருகிறது. இதனால் இது மோனை. மீதி மூன்றும் பாருங்க. வங்கம் சங்கம், உலகு புலவு, அசைவு இசைவு, இவை மூன்றும் எதுகை சொற்கள். நெடுந்தொகை என்றழைக்கப்படும் நூல். நெடுந்தொகை என்றழைக்கப்படும் நூல் அகநானூறு. அகநானூறு. கலித்தொகையில் மருதத்திணை பாடல்களை பாடிய புலவர். கலித்தொகையில் மருதத்திணை பாடல்களை பாடிய புலவர் மருதன் இளநாகனார். மருதன் இளநாகனார். கவின்மிகு கப்பல் எனும் தலைப்பில் அமைந்த பாடல் இடம்பெறும் நூல். கவின்மிகு கப்பல் எனும் தலைப்பில் அமைந்த பாடல் இடம்பெறும் நூல் அகநானூறு. அகநானூறு.
18வது கேள்வி. எல் என்ற சொல்லின் பொருள். எல்னா பகல், பகல். பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்வது. பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்வது. நாவாய், நாவாய். அடுத்து கலங்கரை விளக்கம் எனும் பொருள் தரும் சொல். கலங்கரை விளக்கம் எனும் பொருள் தரும் சொல். மாட ஒள்ளெரி, மாட ஒள்ளெரி. தமிழரின் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது. ஓடம், ஓடம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகின்றது. தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகின்றது. முன்னீர் வழக்கம், முன்னீர் வழக்கம். அடுத்து கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி. சுக்கான், சுக்கான். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை கூறும் நூல். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை கூறும் நூல். பட்டினப்பாலை, பட்டினப்பாலை. பல வகையான கப்பல்களின் பெயரை குறிப்பிடும் நூல். பல வகையான கப்பல்களின் பெயரை குறிப்பிடும் நூல். சேந்தன் திவாகரம், சேந்தன் திவாகரம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன்பிசி எக்ஸாம் 2024 ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 18க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.